அந்த வெடிக்கம்பின முதலாளி அந்த ஈஸ்வரி அவங்க கணவரோ இதுவரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. எங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கு முடிவுக்கு வரக்கூடிய விஷயமா? இறந்தோனே வெடி தொழிற்சாலைகளுக்கு இறந்த நிர்வாகிகளுக்கு ரூ. 50,000 குடுப்பாங்க. அதே மாரி ஒரு ரூ. 5,00,000 அந்த நிர்வாகத்துல செக் குடுப்பாங்க. எதுவுமே குடுக்கல. இன்னைக்கு அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்க முடியாது. கேட்டா தேர்தல் கமிஷன் நடைமுறையில இருக்குன்றாங்க. தொடர்ச்சியா வெடி தொழிலாளிகளுக்கு எங்களுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க. இங்க உள்ள அரசியல்வாதி, இங்க உள்ள அரசு இயந்திரமா முழுமையா அந்த முதலாளித்துவத்துக்கு தான் ஒத்துப்போகுது. எங்கள யாருமே எந்த கவலையும் படல. எங்கள பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு அங்குள்ள நிர்வாகி தொடர்ந்து அழுகுறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் உடல் வெந்து இறந்தாங்க. அவங்கள நான் கண்ணு முன்னாடி பார்த்தேங்க. நாங்க போய் அந்த வெடி சவுண்ட் கேட்டு 5 நிமிஷத்துல போயிட்டோம். போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள சின்ன ரூமுக்குள்ள கிட்டத்தட்ட ஒண்ணா உட்காந்து வெடி செஞ்சவங்க, மருந்து போட்ட எல்லா பண்ண கிட்டத்தட்ட 25 உடல் எரியத கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதுங்க. நான் அணைக்க கூட முடியல. அவ்வளோ பெரிய மனவேதனையா இருக்கு. கண்ணார பார்த்து நாங்க அழுகுறோங்க. ஆனா இதுக்கு அரசாங்கமும் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல.